students, welcome to Geeta's Maths class 10th to Maths chapter 1 Relations and Functions exercise 1.5 sum number 8. Consider the function f of x, g of x, h of x as given below so that f composite g composite h equal to f composite g composite h in each one. First one வந்து f of x வந்து x minus 1 g of x வந்து 3x plus 1 h of x வந்து x squared அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனோட இங்கே வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனோட உங்களுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூவா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு செக் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சொல்யூஷன். இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படி போட்டுக்கலாம், இல்லை ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அப்படின்னு வச்சுட்டும் போடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். அப்போ எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 3x + 1ன்னு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும், சைடில் வேணால் எழுதிக்கோங்க x - 1ன்னு. எக்ஸுக்கு பதிலாக நான் இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா 3x + 1. இங்கே -1 இருக்கிறனால -1 போட்டாச்சு. +1 -1 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு 3x அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள், எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் அப்படிங்கிறத நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சைடில் எழுதிக்கோங்க. ஹெச் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு. ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். இதை நம்ம எஃப் காம்போசிட் ஜி என்னன்னு ஃபைன் பண்ணோம், 3xன்னு ஃபைன் பண்ணோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நான் இங்கே என்ன போடணும், 3x². இதுதான் நம்ம எஃப் காம்போசிட் ஜி எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சோட வேல்யூ. இது ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் செகண்டு ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் அதை ஃபைன் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறது என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா ஜி காம்போசிட் ஹெச் அப்படிங்கிறது தான் ப்ராக்கெட்டில் இருக்குது. அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இதை ரைட் பண்ணிக்கலாம். ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும், எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு. இதை ஜி ஆஃப் எக்ஸில் போடுங்க. ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும், சைடு ஒர்க்கில் எழுதிக்கோங்க. 3x + 1ன்னு. 3x + 1 எழுதியாச்சு. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் இங்கே எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நாங்கள் என்ன போடணும், 3x² + 1. இது வந்து ஜி காம்போசிட் ஹெச்சோட வேல்யூ. ஓகேவா. அடுத்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள் ஆர்ஹெச்எஸில் எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சை இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இதில் ஜி காம்போசிட் ஹெச்சோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 3x² + 1ன்னு. ஓகேவா. ஜி காம்போசிட் ஹெச் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். ஜி காம்போசிட் ஹெச் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 3x² + 1ன்னு. 3x² + 1 ஆன்சர் ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதை எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும், சைடு ஒர்க்கில் எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x², எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x - 1ன்னு இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து x - 1. அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3x² + 1 இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 3x² + 1 அப்படிங்கிறத எக்ஸுக்கு பதிலாக போட்டோம். இங்கே -1 இருக்குது. அப்போ +1 -1 கேன்சல் ஆகிட்டு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சோட வேல்யூ நமக்கு 3x² அப்படின்னு கிடைக்குது. இது செகண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரம் 1 and 2 we have 1 2லேருந்து நமக்கு என்ன தெரியுது, இல்லைன்னா LHS = RHS அப்படின்னு எழுதிக்கலாம். 1 and 2 we have நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட்
G composite H. ஏன்னா ரெண்டுமே 3x ஸ்கொயர்டு தானே ஆன்சர் வந்திருக்கு நமக்கு. இங்கேயும் பாருங்கள் உங்களுக்கு 3x ஸ்கொயர்டு தான் ஆன்சர் வந்திருக்கு, அங்கேயும் நமக்கு 3x ஸ்கொயர்டு தான் ஆன்சராக வந்திருக்கு. அப்போ நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கும் அதே தான். என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா F composite G composite H ஈக்குவல் டு F composite G composite H அதான் ஃபைன் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே LHS எடுத்துக்குவோம். LHS அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. அப்போ F composite G அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா F of G of X அப்படின்னு ரைட் பண்ணுவோம். இதில் F of G of X வந்து நமக்கு 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க, G of X வந்து 2xன்னு கொடுத்துருக்காங்க. இது F of xல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. F of x என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அதை ரஃப் காலத்தில் எழுதிக்கோங்க. அப்போ நான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2xன்னு போட போகிறேன். அப்போ நான் என்ன போடுவேன், 2x ஹோல் ஸ்கொயர்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக 2x போடுறோம். அப்போ 2xக்கு என்ன போடணும், ஸ்கொயர் போடணும். அப்போ 2x ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர். இது வந்து F composite Gயோட வேல்யூ. சரியா, அடுத்து F composite G composite H ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ F composite G வந்து நமக்கு F composite G ஆஃப் இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா முதல்ல எழுதி காமிச்சோம், இதை H of X அப்படின்னு எழுதுவோம். F composite G ஆஃப் H of X அப்படின்னு எழுதுவோம். F composite G ஆஃப் H of X வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா H of X வந்து நமக்கு ரஃப் காலத்தில் எழுதிக்கோங்க x+4ன்னு. ஒவ்வொரு டைமும் இங்கே எழுதிக்கிட்டிங்கன்னா மிஸ்டேக் வராமல் இருக்கும். x+4ன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் இங்கே என்ன போட போகிறேன், x+4ன்னு. இதை கொண்டு போயிட்டு F composite G எப்படி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம்னா 4x ஸ்கொயர்னு. என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், 4x ஸ்கொயர்னு. அப்போ இங்கே நான் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடணும்னா x+4. அப்போ எப்படி போடுவேன், 4 இன்ட்டு கவனிங்க, நல்லா கவனிங்க, 4 இன்ட்டு x+4ன்னு போடணும். எக்ஸுக்கு பதிலாக x+4 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு போடணும். x+4 ஹோல் ஸ்கொயர்டு, 4 இன்ட்டு எக்ஸுக்கு மட்டும் தான் ஸ்கொயரு, அப்போ x+4 ஹோல் ஸ்கொயர். இது F composite G composite Hோட வேல்யூ. இதை ஃபஸ்ட் ஒன்று வச்சுக்கலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 5 மார்க்கு, அதனால நம்ம ஃபஸ்ட் ஒன்று வச்சுக்கிறோம். அடுத்து RHS பாருங்கள், RHSல என்ன கேட்டிருக்காங்க, F composite G composite H. சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, இதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, G composite H அப்படின்னு இருக்குது. ப்ராக்கெட்டில் G composite H இருக்குது. இதை G of H of X அப்படின்னு ரைட் பண்ணுவோம். G of H of Xன்னு பண்ணுவோம். அப்போ G of H of X எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ரஃப் காலத்தில் எழுதிக்கலாம். ஒவ்வொரு டைமும் எழுதி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். H of X வந்து x+4 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் இந்த இடத்துல என்ன போட போகிறேன், x+4ன்னு போடுறேன். என்ன போடுறேன், x+4ன்னு போடுறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது G of Xல போடணும். G of X எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா G of X வந்து 2xன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், x+4ன்னு போடுறேன். 2 இன்ட்டு x+4ன்னு போடுறேன். இது G composite H. சரியா, இப்போ F composite G composite H நமக்கு டோட்டலாக வேணும் இல்லையா. அப்போ இதை எப்படி எழுதுவோம், F composite G composite H of X அப்படின்னு எழுதுவோம். F composite G composite H of Xன்னு எழுதுவோம். இப்போ வந்து G composite H of X வந்து நமக்கு தெரியும் என்னென்ன, 2 இன்ட்டு x+4ன்னு, 2 இன்ட்டு x+4. இதை F of Xல போடணும். இதை எங்கே கொண்டு போய் போடணும், F of Xல. F of X எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு நல்லா கவனிங்க, F of X ஈக்குவல் டு நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சைடு ஒர்க்கில் எழுதிக்கலாம், F of X ஈக்குவல் டு x ஸ்கொயர்டு. அப்போ F composite G composite H இஸ் ஈக்குவல் டு நம்ம இதை எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா F of 2 இன்ட்டு x+4ன்னு எழுதியிருக்கோம். ஒரு டைம் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸுக்கு பதிலாக 2 இன்ட்டு x+4ன்னு இருக்குது. அப்போ நான் இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட போகிறேன், 2 இன்ட்டு x+4, அதுக்கு வந்து நம்ம ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும், x+4 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். இது F composite G composite Hோட வேல்யூ. இது செகண்டுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 we have 1 2லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு என்ன தெரியுது, ரெண்டும் ஈக்குவலாக வருது. நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா F composite G composite H equal to F composite G composite H அப்படின்னு தெரியுது. ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தெரியுது. இதுலேயே தேர்ட் சம் பாருங்கள், இதுவும் ஒரு 5 மார்க் தான். இதில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், டு ப்ரூவ் F composite G composite H equal to F composite G composite H இதானே ப்ரூஃப் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்ன உங்களுக்கு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம LHS எடுத்துக்கிறோம். LHSல F காம்போசிட் G காம்போசிட் H இருக்குது. ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? F காம்போசிட் G இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா F ஆஃப் G ஆஃப் X அப்படின்னு ரைட் பண்ணலாம். F ஆஃப் G ஆஃப் X அப்படின்னு ரைட் பண்ணலாம். F ஆஃப் G ஆஃப் X அப்படின்னா F ஆஃப் G ஆஃப் X நமக்கு தெரியும். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்னு. சரியா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இதில் எஃப் ஆஃப் எக்ஸில் போடுங்க. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? எக்ஸ் ஸ்கொயர்னு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு -4ன்னு கிடைக்குமா? எக்ஸ் ஸ்கொயர்டு -4ன்னு கிடைக்கும். இது எஃப் காம்போசிட் ஜியோட வேல்யூ. சரியா? இப்போ நமக்கு டோட்டலாக என்ன வேணும் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் வேணும். சரியா? இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். எஃப் காம்போசிட் ஜி நமக்கு எஃப் காம்போசிட் ஜி அப்படியே வச்சுக்கோங்க. ஹெச் ஆஃப் எக்ஸ் நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நான் இங்கே சைடில் எழுதிக்கிறேன். ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5ன்னு இருக்குது. ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5. அப்போ நான் ஹெச் ஆஃப் எக்ஸ் பதிலாக 3x - 5 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர்டு -4ன்னு. எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது? 3x - 5. இப்போ நான் இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட போகிறேன்? 3x - 5 ஹோல் ஸ்கொயர்டு -4ன்னு. 3x - 5 ஹோல் ஸ்கொயர்டு -4. எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். இதை ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுக்கோங்க. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் இல்லையா? அதனால் நீங்கள் இப்படியே போட்டாவே போதும். அடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் போகிறோம். ஆர்ஹெச்எஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? ஜி காம்போசிட் ஹெச் ஃபைன் பண்ண போகிறோம். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணுவோம் இல்லையா? ஹெச் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரஃப் காலத்தில் எழுதிக்கலாம். ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு 3x - 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3x - 5 அப்படின்னு. சரியா? இப்போ இதில் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா எஃப் ஜி காம்போசிட் ஹெச் வேணும். ஜி காம்போசிட் ஹெச் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்னு எழுதணும். அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்குது? 3x - 5. இது ரஃப் காலம். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடணும் அப்படின்னா 3x - 5. அப்போ 3x - 5 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது ஜி காம்போசிட் ஹெச். ஜி காம்போசிட் ஹெச்சோட வேல்யூ இது. நமக்கு டோட்டலாக என்ன ஃபைன் பண்ணணும்? எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் வேணும். அப்போ எஃப் ஆஃப் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? இங்கே காம்போசிட் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ எஃப் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியும்? 3x - 5 ஹோல் ஸ்கொயர்னு தெரியும். 3x - 5 ஹோல் ஸ்கொயர்னு தெரியுது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நல்லா கவனிங்க. இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எஃப் ஆஃப் 3x - 5 ஹோல் ஸ்கொயர்டை எஃப் ஆஃப் எக்ஸில் போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா x - 4ன்னு. x - 4. அப்போ எக்ஸுக்கு பதிலாக எங்கிட்ட என்ன இருக்குது? 3x - 5 ஹோல் ஸ்கொயர்ட் -4. இது எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச்சோட வேல்யூ. இதை செகண்டுன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் பாருங்களேன். ஃபஸ்ட்டும் செகண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆன்சர் வந்தது அப்படின்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆன்சர். இங்கேயும் 3x - 5 ஹோல் ஸ்கொயர் -4 அப்படின்னு வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3x - 5 ஹோல் ஸ்கொயர் -4ன்னு வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃப்ரம் 1 and 2 we have from 1 and 2 we have என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு F composite G composite H equal to F composite G composite H. இதில் ஒரு 1 மார்க் கூட உங்களுக்கு கேட்கலாம். composition of function is always associative அப்படின்னு வந்து 1 மார்க் இருக்குது. அது வந்து எப்போயுமே அசோசியேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற 1 மார்க்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் 3மே ஒவ்வொன்றும் ஈச் ஒன் 5 மார்க். அதனால் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் அப்லோட்ஸ் பார்த்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தேங்க்யூ.